இன்னைக்கு நாம ஒரு மின்னும் பளபளப்பான பூச்சியை பத்தி பார்க்க போறோம். உலோக பச்சையில் ஜொலிக்கும் உடல், ரோஜா பூக்களின் மீது கொண்ட பிரியம், சிறகுகளை மடக்காமல் பறக்கும் தனித்துவம்னு தோட்டங்களின் பச்சை மாணிக்கமான இந்த அழகிய வண்டுதான் பச்சை ரோஜா வண்டு. இந்த வண்டுகள் அவற்றின் தனித்துவமான பளபளப்பான உலோக பச்சை நிறத்திற்காக அறியப்படுகின்றன. சூரிய ஒளியில் பார்க்கும் போது இது பித்தளை, செம்பு அல்லது தங்க பளபளப்பை கொண்டிருப்பது கண்கவர் காட்சியாக இருக்கும். இவை பெரும்பாலும் ரோஜா செடிகளிலும் பிற பூக்கும் தாவரங்களான முட்கள் நிறைந்த புதர்கள், எல்டர் சிஸ்ட் போன்ற தாவரங்களிலும் காணப்படும். இவற்றின் முக்கிய உணவு பூக்களின் மகரந்தம், அமிர்தம் மற்றும் இதழ்களாகும். பெரும்பாலான வண்டுகள் பறக்கும் போது தங்கள் கடினமான வெளிப்புற சிறகுகளை விரிக்கும். ஆனால் பச்சை ரோஜா வண்டுகள் தங்கள் வெளிப்புற சிறகுகளுக்கு அடியில் உள்ள மெல்லிய சவ்வு போன்ற சிறகுகளை மட்டுமே பயன்படுத்தி பறக்கும். இது ஒரு தனித்துவமான பறக்கும் நுட்பமாகும். இவற்றின் லார்வாக்கள் மண்ணில் உள்ள சிதைந்து வரும் தாவர பொருட்கள், உரம், மக்கிய இலைகள் அல்லது அழுகிய மரங்களில் வாழ்கின்றன. இவை மண்ணின் கரிம பொருட்களை சிதைத்து ஊட்டச்சத்து சுழற்சிக்கு உதவுவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும் ஒரு பயனுள்ள சாப்ரோபேகஸ் இனமாகும். பச்சை ரோஜா வண்டுகளின் வாழ்க்கை சுழற்சி பொதுவாக சுமார் 2 ஆண்டுகள் ஆகும். முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வாக்கள் மண்ணிலேயே 2 குளிர்காலங்கள் வரை வளர்ந்து பின்னர் வசந்த காலத்தில் முழு வண்டுகளாக வெளிவரும். இவை பகல் நேரத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். வெப்பமான வெயில் காலங்களில் இவை மிகவும் வேகமாக பறந்து ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு செல்லும். இந்த வண்டுகள் ஐரோப்பாவின் தென் மற்றும் மத்திய பகுதிகள், இங்கிலாந்தின் தெற்கு பகுதி மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளிலும், மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா பரவலாக காணப்படுகின்றன. இவை விவசாய பயிர்களுக்கு பெரிய அளவில் சேதம் விளைவிப்பதில்லை மற்றும் மனிதர்களுக்கு எவ்வித ஆபத்தும் அற்றவை. அவை பெரும்பாலும் பூந்தோட்டங்களில் ஒரு அழகான காட்சியாகவே இருக்கும். மற்ற பல வண்டுகளைப் போலல்லாமல் பச்சை ரோஜா வண்டுகள் பகல் நேரங்களில், குறிப்பாக சூரிய ஒளி இருக்கும் பொழுது மிகவும் சுறுசுறுப்பாகவும் பறப்பதாகவும் காணப்படும். பொதுவாக பச்சை ரோஜா வண்டுகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகாத இனமாகவே கருதப்படுகின்றன. இருப்பினும் வாழ்விட இழப்பு மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு உள்ளூர் அளவில் அவற்றின் எண்ணிக்கையை பாதிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.